ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மதுரவாயில் போகிறோம். மதுரவாயில் இருக்க யமகா ஷோரூமுக்கு. ஸோ எதனாலன்றதை நான் சொல்கிறேன். ஆல்ரெடி அந்த டாப் ஸ்பீட் வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வீக் வந்து யமகா ஷோரூம் போக வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம் நான் ரோடு கிராஸ் பண்ணிடுறேன். ஓ ப்ரோ, ஓகே. லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருப்பேன் யமகா ஷோரூம் போக வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னா வந்து கூடிய சீக்கிரம் வண்டி எடுக்க போகிறோம் நம்ம. எனக்கு இல்லை, என் தம்பிக்கு. எப்படியும் இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ வெஹிக்கிள் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வண்டி ரேட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ போயிட்டு கொட்டேஷன் அதெல்லாம் வாங்க போகிறோம். என்ன வண்டி எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு சுத்தமாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. எம்டி தான் வேணும்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். எம்டி ஆனால் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க போல். வெர்ஷன் 2 வந்து லான்ச் பண்ண போகிறதா என்னமோ. ஸோ அது போயிட்டு எப்போ லான்ச் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு பார்க்கணும். இல்லை ஆல்ரெடி பழைய எம்டியே வந்து நல்லா தான் இருக்குது. அந்த எம்டியே இருந்தாலும் அதே கூட வாங்குற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ பட் ஆனால் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போதைக்கு. ஸோ போயிட்டு வேறு என்ன வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். என்னென்ன மாதிரினா V3 இல்லைனா வந்து V4 இப்போ புதுசாக வந்துச்சுல R1M, இல்லைனா V4. டியூக்கில் கூட 200 எடுக்கலாம் தான். பட் ஆனால் அது ரேட்டு வந்து ரொம்ப அதிகம். எப்படியும் ஒரு 2 லட்சத்துக்கு மேலேயே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்தால் எம்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. V3 V4லாம் வந்து அதோட ரைடிங் பொசிஷனே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் ரொம்ப நேரத்துக்கு ஓட்ட முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே வந்து உட்காரது கஷ்டம், ஓட்டுறது கஷ்டம். அதனால் நான் எம்டி தான் எடுறா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். மைலேஜ் வைஸும் சரி, எல்லாமே பார்ப்போம். ஸோ இங்கேருந்து வந்து நான் மதுரவாயில் ஷோரூம் போகிறேன். போயிட்டு வந்து அங்கே பார்க்கணும். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து காட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ இது ரெண்டுத்துக்கும் தான் போய் விசாரிக்க போகிறோம் இப்போதைக்கு. அண்ட் சாட்டர்டே வந்து ஒரு வேறு லெவல் ஸ்பாட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் யாரும் பார்க்கலாம், வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், அப்படிலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் போடுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து 70% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இதில் யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தேன். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சீக்கிரமாக வந்து நம்ம 10K அடிக்கிறோம். ஒரு பெரிய ரைடு வந்து கிளம்புறோம். ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு அப்படியே வந்து நீங்கள் வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் வந்து மதுரவாயில் போயிட்டு அங்கேருந்து வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், யமகா ஷோரூம் வந்தாச்சு. பார்ப்போம் எம்டி முதல்ல இங்கே இருக்கா இல்லையா. எப்படியும் ஒரு இடத்துலனா எல்லாத்துலேயும் இருக்காது தான். போயிட்டு என்ன எதுன்னு விசாரிப்போம். அப்படிலாம் V3 V4 பற்றி வந்து கேட்போம். சரி, நான் வந்து உள்ளே போயிட்டு நான் எதுன்னு கேட்டு வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. கைஸ், போயிட்டு கேட்டு வந்தாச்சு. இப்போதைக்கு வந்து MT-15 வந்து ஸ்டாக் அவைலபிள் இல்லை. 90 டேஸ் ஆகும். எப்படியும் மார்ச் இல்லைனா ஏப்ரலில் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்றாங்க. இங்கே வந்து அந்த சில்வர் ஆரஞ்சு இருக்குள்ள ஒரு MT, அது மட்டும் 2 வண்டி இருந்தது. ஒன்று வந்து புக் பண்ணிட்டாங்க போல் ஆல்ரெடி. இன்னொன்று வேணால் ரெடி கேஷ் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்றாங்க. V4 R1Mலாம் வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கும். பட் ஆனால் அதெல்லாம் வந்து 2,20,000 2,10,000 நினைக்கிறேன். பார்ப்போம். காட்டு பார்க்கறதுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஷோரூமில் வந்து என்ன எதுன்னு கேட்டு பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னொன்று சின்னதாக வச்சுருப்பாங்களே மோட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்களே ப்ரைவேட்டாக அவங்கக்கிட்ட வந்து ஸ்டாக் அதில் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கணும். வீட்டு பக்கத்துலேயே இருக்க எங்கேயாச்சும். அதுவும் இங்கே அந்த ஒரே ஒரு கலர் தான் இருக்குது, ஒரே வண்டி. நாங்கள் வந்து பிளாக் கேட்டோம். இவன் வந்து பிளாக் தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ பிளாக் கேட்டால் பிளாக் வந்து ரொம்ப டிமாண்ட். எல்லோரும் பிளாக்கே கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. ஸோ நான் போதுன்னு தெரில. பார்ப்போம். காட்டு பக்கத்தில் போயிட்டு எப்படின்னா எதுன்னு கேட்டு பார்க்கலாம்.
ஸோ நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் கேட்டேன், சரி V4 ஏதாச்சும் எடுக்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் ட்ரைவ் கேட்டால் இப்போதைக்கு வந்து எந்த வண்டியும் டெஸ்ட் ட்ரைவுக்கு இல்லைன்ட்டாங்க. இல்லைனா வந்து அதை ஓட்டி பார்த்துட்டு அதாச்சும் எடுத்துடலாம். நம்ம இந்த V4 இல்லைனா R1M எடுக்கிறதுக்கு வந்து டியூக் 200 எடுக்கலாமே. அதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான் வரப்போகுது. 2,10,000 2,20,000 வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ இருக்க எம்டியில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஸோ அடுத்து வந்து வரது டபுள் சேனல் ஏபிஎஸ் ப்ளஸ் ப்ளூடூத்து எதோ வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோக்கும் வந்து கோல்டு கலரில் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கே வந்து செம்மையாக இருந்துச்சு. பட் ஆனால் அது 2 மாதம் லான்ச் ஆகிறதுக்கு வெயிட்டும் பண்ண மாட்டான். சீக்கிரமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். பார்ப்போம், எடுக்கிற ஒரு வண்டி வந்து வெயிட் பண்ணி எடுக்கணும். ஸோ பார்க்கலாம் கைஸ், அங்கே போயிட்டு எம்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி இல்லைனா வந்து V4 இல்லைனா R1M வந்து ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஏதாச்சும் டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி தான் வாங்கணும். நீங்கள் வந்து தனியாக ஷோரூமில் வந்து இதுக்கு இஎம்ஐயில் எடுக்கிற மாதிரி இருந்தால் எப்படியும் வந்து ஒரு 15-20,000 வந்து அதிகமாகும். இதுவே நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா வந்து கம்மியாக தான் ஆகும். அதிகமாக நீங்கள் வந்து ஒரு 7,000 10,000 இல்லைனா 6,000 அந்த மாதிரி தான் ஆகும். என் வண்டியை வந்து நான் அப்படி தான் எடுத்தேன். பேங்க்கில் நம்ம வெஹிக்கிள் லோன் அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் கேஷ் வந்து அனுப்பிச்சிடுவாங்க ஷோரூமுக்கு. நம்ம அப்படியே டெலிவரி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம வந்து பேங்க்கில் பிடிச்சிப்பாங்க மந்த்லி. ஸோ இது வந்து பெஸ்ட்டு. சரி, ஓகே கேஸ், நான் வந்து அங்கே போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஸோ கைஸ், இங்கேயும் வந்து கேட்டதுக்கு MT-15 வந்து சுத்தமாக ஸ்டாக்கே இல்லைன்ட்டாங்க ஒன்று கூட. சரி, ஓகே, V3 எடுத்தால் வந்து V3 தான் கேட்குறான். நான் வந்து R1M இல்லைனா V4 வந்து ரெட்டு இல்லைனா ப்ளூ வந்து செம்மையாக இருக்குது, அது எடுறான்னு சொன்னேன். இவன் வந்து எடுத்தால் V3 அப்படின்லாம் வந்து MT தான் சொன்னான். சரி, இதில் கூட 1,88,000 ஆண்ட்ராய்ட் ப்ரைஸு. ஸோ டோட்டலாக அது இதுன்னு சொல்லிட்டு 1,92,000 வந்தது. அதுக்கு வந்து டியூக் கூட பார்க்கலாம் இந்த ரேட்னா. பட் இங்கே சரௌண்டிங்கில் வந்து டியூக் ஷோரூம் ஒன்று கூட இல்லையே. நான் வந்து V4 ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் ட்ரைவ் கேட்டதுக்கு வந்து ஈவினிங் நான் சொல்கிறேன்னாரு, முடிஞ்சால் வந்து ஃபோன் பண்ணுறேன்னாரு. ஒரு 5 மணிக்கு மேலே வந்து ஓட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து இங்கே இருக்க டெஸ்ட் ட்ரைவ் வண்டி இல்லையா, ஆல்ரெடி வந்து யாரோ புக் பண்ண ஆர்டிஓ போன வண்டி தான் தருவாங்களாம். அவனுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கடுப்பாவான். அதனால் ஓட்டலாம் மாட்டேன் டெஸ்ட் ட்ரைவ்லாம். நான் இந்த ஷோரூமில் வந்து MT-09 பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ பார்க்கணும் கைஸ், வீட்டில் தான் போய் சொல்லணும். எடுத்தால் வந்து V3 தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் V3லேயும் கிரே ரெட் இல்லையும் இன்னொரு கலர் வருமே, ஃபுல் ரெட்டா, அந்த கலரும் இல்லையா இருக்கிறது. பிளாக்கு ப்ளூ மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்ப்போம், வீட்டில் தான் சொல்லணும். இவன் V3 எடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் வெயிட் பண்ணி MT ஏறுறான்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ எப்படின்னு தெரில நான் அவன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் பேசி டிசைட் பண்ணோம். பார்க்கலாம். வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே கேட்டு பார்க்கணும் MT வந்து ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் அங்கே வந்து ரேட் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகும். பார்ப்போம். ஸோ ஓகே கேஸ், இதை தான் வந்து நான் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சேன். முடிஞ்சால் வந்து டியூக் ஷோரூம் போய் பார்க்கலாம் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு.
அண்ட் நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் எந்த வண்டி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். சரி, ஓகே கைஸ், இனிமேல்ட்டு வந்து வீடியோஸ் ரெகுலராக வரும். இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. RX 100 அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுறேங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் சொல்கிறேன் அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்ன வண்டி சூஸ் பண்ணோன்னா எதுன்னு சொல்லிட்டு.